ஹலோ. ஹலோ விஜய் சார், சொல்லுங்க மேடம். உங்களுக்கு உடம்பு எப்படி சார் இருக்கு? பரவாயில்லையா? அப்படியே தான் இருக்கு மேடம். அப்படிங்களா? நம்ம ஆபீஸ்ல தீப்தி மேடம் இருக்காங்கல்ல, ம். அவங்க உங்களை பார்க்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓ, எப்போ வரேன்னு சொன்னாங்க மேடம்? இப்பதான் சார் அவங்க கிளம்பி ஒரு 1 hour ஆயிருக்கும். எனக்கு ம். தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க சார். அதை சொல்லலாம் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி மேடம், அவங்க வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. விஜய் சார், விஜய் சார், அ, விஜய் சார், என்ன இது? வீட்ல தான் இருக்காருன்னு ஆபீஸ்ல சொன்னாங்க. ஆனா வீட்ல யாரையும் காணோம். டோரை திறந்து வச்சுட்டு எங்க போனாங்க? சரி, உள்ளே போய் பாப்போம். ம், ம். அ, விஜய் சார், விஜய் சார், விஜய் சார், ம். மேடம், நீங்களா? வாங்க மேடம், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். ஆ, உட்காருங்க மேடம். ம், சரிங்க சார். இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி சார் இருக்கு? அப்படியே தான் இருக்கு மேடம். ஆமா, எப்படி சார் உங்களுக்கு இவ்ளோ சீரியஸ் ஆச்சு? ஒரு நாள் லைட்டா ஜுரம் அடிச்சது மேடம். ம், அதை நான் பெருசாக எடுத்துக்காம மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை மட்டும் வாங்கி போட்டுட்டு அசால்ட்டாக விட்டுட்டேன். அது சரியாகவே இல்லை. அப்புறமா தான் தெரிஞ்சது அது டைஃபாய்டுன்னு. ஓ, நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல மேடம், ம், அங்கே தான் மேடம் 6 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். நேற்று தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ம். நம்ம கொலீக்ஸ் எல்லாரும் நேத்தே வந்து பார்த்தாங்க மேடம். நீங்கள் தான் நேற்று வரல. ஐயோ சாரி சார். நேத்து நம்ம ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. அதான் என்னால வர முடியல. நானும் வந்ததுலேருந்து பார்க்கறேன், வீட்ல யாரையுமே காணோம். நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா சார்? வீட்டில் ஒரு வேலைக்கார அம்மா இருக்காங்க. அவங்க காலையிலேயே வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. பார்த்து சார். மேடம், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, இது நான் மாத்திரை போட்டுக்கிற டைம் மேடம். அங்கே வெளியே டேபிள் மேலே ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி இருக்குங்க. கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா? இருங்க சார், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ. ஆ. இந்தாங்க சார். அது இருக்கட்டும்.
நாம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தோம்ல, அது என்னாச்சு? ஆ அது ஓகே ஆயிருச்சு சார். 10 க்ரோஸ்க்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம எல்லாரும் அந்த ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ண போறோம். ஆ, ஆ, சரிங்க சார், நான் கிளம்புறேன். நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க. ஆ, சரி. என்ன சார் இது? மேடம், எனக்கு ரொம்ப நாளாவே உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அ, என் ஆசையை நிறைவேற்றுவீங்களா? என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்க? ஏதோ ஆஃபீஸ் கொலீகு உடம்பு சரியில்லாம இருக்கீங்களேன்னு பார்க்க வந்தா இப்படியெல்லாமா பேசுவீங்க? ச்சீ! சார், நான் உங்களை ரொம்ப நல்லவர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சார். ஆனா நீங்க என்ன இவ்ளோ கேவலமா? உங்க மூஞ்சிய பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கு சார். ச்சீ! மேடம், 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 ப்ளீஸ் மேடம், 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 இருங்க மேடம். ச்சே, தப்பு பண்ணிட்டேனா? மேடம் கண்டிப்பா என்ன தப்பா நினைச்சிருப்பாங்க. ஒரு நல்ல பொண்ணுகிட்ட போய் இப்படி தப்பா நடந்துக்கிட்டோமே. ச்சே, இப்ப இங்க நடந்த விஷயத்த மட்டும் ஆபீஸ்ல அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்கன்னா என் மொத்த மானமும் போயிடுமே. ஐயோ. சொல்லுமா. நான் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். இல்லம்மா, டீ பிரேக்கு கேண்டீன்ல இருக்கேன். ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு வெளியே போக வேண்டியிருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா டக்குன்னு சொல்லு, சரியா? அப்படியா? ஏமா, இத நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட சொல்லலாம்ல. சரி, நம்ம அப்புறம் பேசலாம். பாய். மேடம், அன்னைக்கு ஏதோ தூக்க கலக்கத்துல இருந்ததுனால உங்ககிட்ட ஏதேதோ தப்பு தப்பா பேசிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். இட்ஸ் ஓகே. உண்மையா மேடம்? என்ன மன்னிச்சிட்டீங்களா? ஆமா. ஆ, நீங்க உண்மையா தானே சொல்றீங்க? ஆமா. நீங்க என்ன மன்னிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மேடம். நீங்க தெரியாம ஏதோ தப்பா பேசிட்டீங்க. அத ரியலைஸ் பண்ணி சாரி கேக்கும்போது உங்கள மன்னிக்கிறது தானே கரெக்ட், இல்லையா?